அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திடீர் அதிர்ஷ்டம் பெறுவதற்காக வியாழக்கிழமை இரவு தூங்கும் போவதற்கு முன்னாடி உங்களுடைய வாசலிருந்து வீட்டுக்குள்ளே ஒரு சில பொடிகள் நான் சொல்கிறேன், அதை ஊதி விடுங்க. காலை எழுந்துமே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். பணம் நினைத்த மாதிரி பணம் உங்களை வந்து சேரும். வராத பணம் கூட உங்கள் வீட்டுக்கு வரும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு இருக்கும், உங்கள் மனசுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். நல்ல ஒரு பணவரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதற்கு வந்து ஒரு நிமிடம் போதும், சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இரவு நேரம் தூங்கு போவதுக்கு முன்னாடி இது ஊதிட்டு போகணும். காலையில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிட்டிகை போல் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை போல் ஜவ்வாது பொடி கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் மூன்றாவதாக பட்டை பொடின்ட்டு நமக்கு கிடைக்கும். நமக்கு கடையிலையும் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம், மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம். அந்த பட்டை பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பட்டை தான். அந்த பட்டையை எடுத்து மூன்றையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு நிலைவாசல்லேருந்து வீட்டுக்குள்ளார பார்த்த மாதிரி, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி நீங்கள் வெளியே நின்றுக்கிடணும். கதவை எப்படி திறக்கும்போது நம்ம நிற்போமோ அதே போல் அந்த இடத்துல நின்றுட்டு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே ஊதி விட்டுறணும். ஊதி விட்டுட்டு அதை வந்து தாண்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இது வந்து அதனால தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல யாருமே நடக்க வேண்டாம். நீங்கள் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வந்துட்டு பிறகு தூங்கி எழுந்திரிச்ச பிறகு காலையில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல சின்ன கிளாத்தை ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா தொடச்சி மட்டும் எடுத்துருங்க. நீங்கள் வீட்டை துடைக்க சொல்லலை, அதாவது அந்த பொடி எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடச்சி மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணீரில் விட்டு சுத்தம் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அந்த இடத்த வந்து ஈரத்தால் துடைக்க சொல்லலை. அந்த கிளாத்தை வச்சு அந்த மஞ்சளும் ஜவ்வாதையும் மட்டும் நீங்கள் எடுத்து அப்படியே லைட்டாக மேலே தொடச்சி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் சிங்கில் வந்து அந்த கிளாத்தை கழுவிடலாம். இரவு முழுவதும் அந்த பொடி நம்ம வீட்டில் அந்த நிலைவாசல்கிட்ட வந்து இருக்கிறதுனால அது காற்றுக்கு அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி நடமாட்டம் அதிகரிக்கும். ஒரு வீட்டில் வந்து நல்ல ஒரு வாசனையாக ஒரு நிலைவாசல்கிட்டே ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வீக கடாட்சம் அதிகரிக்கும். நல்ல ஒரு பணம் பெருகும். அதிர்ஷ்டம் உங்களை கதவை தட்டும். பணம் தடை நீங்கும். இதெல்லாம் செய்து பாருங்கள். இது வந்து வியாழக்கிழமை இரவு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்ததுமே ஒரு வாசனை உங்களுக்கு இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக உங்கள் இல்லத்தில் நிலைத்து இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். பட்டைப்பொடி, ஜவ்வாது பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சளாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. மூன்றும் சேர்ந்து கலந்து உங்களுடைய உள்ளங்கைக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி உங்கள் ஹாலில் ஊதி விட்டுருங்க. அதாவது நிலைவாசலேருந்து ஹாலில் ஊதி விட்டுருங்க. ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இந்த இது செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ரொம்ப எளிமையானதான். இப்போ ஒருவேளை பட்டைப்பொடி உங்கள் கையில் அப்போதைக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் ஜவ்வாது பொடியும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளாக லைட்டாக கலந்து நீங்கள் வந்து ஊதி விடுங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாது பொடி ரெடி பண்ணிவிட்டு பட்டைப்பொடி ரெடி பண்ணிவிட்டு மூன்றும் சேர்ந்து நீங்கள் கலந்து ஊதி விடுங்க. இது வாரம் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பணம் பெருக்கத்தை உங்களால் உணர முடியும். நல்லா கையில் பணம் பிளங்குறதையும் உங்களால் உணர முடியும். நல்ல ஒரு பணம் வரவையும் உங்களால் உணர முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்து பாருங்கள். வாரம் வந்து வியாழக்கிழமை இரவு செய்யணும். வெள்ளிக்கிழமை இரவு இல்லை, வியாழக்கிழமை இரவு. வியாழக்கிழமை இரவு செய்கிறீங்க, வெள்ளிக்கிழமை அந்த பொடி அந்த வாசனை ஃபுல்லாக உங்கள் வீட்டில் ஃபுல்லாக இருக்கணும். அப்படி பார்த்துக்கிடணும். ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். செய்து பாருங்கள். சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு பணவரமும் கோடீஸ்வர யோகமும் நிச்சயமாக இருக்கும். எல்லாராலையுமே ஒரு நாள் நிச்சயமாக வசதியான வாழ்க்கையுடன், எல்லாராலுமே மகிழ்ச்சியுடன், லக்ஷ்மி கடாட்சத்துடன் நிச்சயமாக வாழ முடியும். எல்லாமே நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யணும். உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கின்ற வெற்றி. வராகி பக்தர்கள் எல்லோருமே இதை செய்து பாருங்கள். வராகி அன்னை அவர்களால் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் வளம் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கை வசந்தமாகும். வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.